வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சிவி சண்முகத்துக்கு எதிராக கிளர்ச்சி, அதிமுக அசுர வளர்ச்சி பெறும். இந்த செய்தியுடன் சட்டமன்றத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் பெரும்பான்மை கோரி இருக்கின்றார். அந்த பெரும்பான்மைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் இருவரும் பேட்டியளித்திருக்கின்றார்கள். திமுக தலைவர் இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி இருக்கின்றார். அதோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசாங்கத்தை சட்டமன்றத்துக்குள்ளே விமர்சனம் செய்தாங்க. அதோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சட்டமன்றத்துக்குள்ள நடந்திருக்குது. அவற்றையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாக்கெடுப்பெல்லாம் முடிந்து விட்ட பிறகு சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியும் மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்தாங்க. சிவி சண்முகத்துக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டீங்கன்னா, நம்ம 25 பேர் மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி ஒரு பக்கம் நிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட 22 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க பக்கம் யாருமே இல்ல. அதனால எடப்பாடி பழனிசாமி நம்மளை கட்சி விட்டு நீக்க முடியாது. அப்படி கட்சி விட்டு நீக்கினாலும் நாம தான் அதிமுக என்று சட்டமன்றத்திலேயே அதே மாதிரி நீதிமன்றத்தில் நாம கிளைம் பண்ணலாம். அதிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்ம பக்கம் இருப்பதனால கட்சி நம்ம கிட்ட தான் சேரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் நினைக்கிறார். ஆனா சொந்த ஊர்லயே பார்த்தா சிவி சண்முகத்துக்கு எதிராக பயங்கர கிளர்ச்சி. ஏன்னா ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக முகமாக மாறிவிட்டார். அதனால்தான் சிவி சண்முகத்துக்கு எதிராக சொந்த ஊர்லயே பெரிய கிளர்ச்சி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லிட்டார். பாருங்க, திமுகவுடன்லாம் கூட்டணி பேசவே இல்லைங்க. அவங்க தவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், அமைச்சராக வேண்டும், வாரிய பதவி பெற வேண்டும். அதற்காக நாங்க திமுகவுடன் கூட்டணி பேசணும் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அங்க போறாங்க. அதுலயும் தூய ஆட்சி தருவேன் என்று வந்தார் விஜய். ஆனா அதிமுக ஒரு பிரிவினரை போய் தனியா சந்திப்பது என்ன விதமான அரசியல் நாகரிகம்? கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஒரு பிரிவினரை போய் முதலமைச்சர் சந்திக்கலாமா? அவங்க கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது நான் முதலமைச்சரா இருந்து ஒரு பிரிவினரை போய் நான் சந்தித்தால் விஜய் அவர்கள் சும்மா இருப்பாரா? கட்சிக்குள்ள பிரிவினையை அவரே உருவாக்குறாரா இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, என்னதான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் 9ஆம் தேதி தான் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க. அதனால நான் யார கொறடாவா நியமிக்கணும், அவர் தாங்க அதிமுகவில் அங்கீகாரம் பெற்ற கொறடா. அவர் என்ன உத்தரவு போட்டாரோ அந்த உத்தரவின்படி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படணும். ஆனா கொறடா உத்தரவை மீறி சிவி சண்முகமும் அந்த குரூப் செயல்பட்டு இருப்பதால அவங்க மீது நடவடிக்கை பாயும், பொறுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னா 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அதனால இவங்களை கட்சி விட்டு நீக்கினா கட்சிக்கு பலவீனம் ஒண்ணு, ரெண்டாவது நாங்க தான் கட்சி என்று கிளைம் பண்ணிட்டே இருப்பாங்க, மூன்றாவது எப்போதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, ரெண்டாவது அதிமுக எதிராக பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையை அடிப்படையாக வச்சு விஜய் செய்கின்ற தவறுகள் மறைச்சிடும், அதே மாதிரி திமுக செய்கின்ற தவற ஊடகம் மறைச்சிடும். மொத்தமா அதிமுக பற்றியே பேசியிருப்பாங்க. சோ இதெல்லாம் பிரச்சனை முடிவுக்கு திமுக செய்கின்ற தவறு, விஜய் செய்கின்ற தவறுலாம் மக்கள் மன்றத்தில் போகணும். அதனால எப்போதுமே சரி, இந்த மாதிரி திடீரென ஒரு பிளவு ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை காக்கணும். அப்படி பொறுமை காத்தோம் என்றால் சிவி சண்முகத்தினுடைய ஆதரவாளராக யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்க மீண்டும் எடப்பாடி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளவை அப்படியே விட்டுட்டு சட்ட நடவடிக்கை அவங்க போனாங்கன்னா நம்ம பதில் நடவடிக்கை போலாம், இல்ல அவங்களே அமைதியா போனாங்கன்னா நம்மளும் அமைதியா போலாம். ஆனால் அதிமுக அசுர வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரங்கட்டி விட்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி மக்கள் மன்றத்தை நாட வேண்டும். எம்ஜிஆர் கலைஞரும் நம்முடைய இந்திரா காந்தி அவர்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தினால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. ஏன் கலைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால தமிழகமானது திமுக பக்கம் திரும்பிடுச்சு. அதனால அதிமுக ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கலாம் நம்ம எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சாங்க. ஆனா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டு வரல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெரும்பான்மை எம்எல்ஏ இருக்காங்க, எங்க ஆட்சி எப்படி கலைக்கலாம், இங்க என்ன சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சா, இல்ல குண்டு வச்சிச்சா, ஏன் ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு நீதிமன்றம் போல நேரா மக்கள் மன்றம் போனார். அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் ஆட்சியை கலைச்சாங்க, மக்களை யாராவது இந்த ஆட்சி வேணான்னு சொன்னாங்களா, 3 வருஷத்துல என் ஆட்சியை கழிச்சிருக்காங்களே, நான் செஞ்ச பாவம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டார். இதே தான் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மன்றத்தில் போய் கேட்கணும். ஏன்னா இவனுங்கிட்ட நீதி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி பேசலங்கிறார். சிவி சண்முகம் திமுகவுடன் கூட்டணி பேசினாங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு நைட்டே திமுக அமைச்சர்கள் 2 பேர் போன் பண்றாங்க.
சி.வி. சண்முகம் நல்ல அமைச்சர் பதவியா வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசினாரு. அவர் முதலமைச்சர் ஆவதற்கு ஆசைப்பட்டாரு. திமுக எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு திமுகவுடன் போலாமா, திமுகவுடன் கூட்டணி பேசவில்லை என்று சொல்லிட்டு அவங்க பையனை கொண்டா சொல்லு, எனக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்குது, நான் அவங்க மீது சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா அப்படின்னு பார்க்கும்போது கே.சி. பழனிசாமி இந்த மனுஷனை பாருங்க. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நம்முடைய எஸ்.பி. வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் அதே மாதிரி எஸ்.பி. வேலுமணி மகனும் எடப்பாடி பழனிசாமி மகனும் எல்லாரும் போய் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கின்றார்கள். சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். எஸ்.பி. வேலுமணியும் சேர்ந்துக்கிட்டு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது எஸ்.பி. வேலுமணிக்கு அமைச்சர் பதவி கிடையாது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் எஸ்.பி. வேலுமணிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்தா அந்த திமுக வளராது என்பதனால உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எஸ்.பி. வேலுமணிக்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிவிட்ட பிறகு எஸ்.பி. வேலுமணி எனக்கே அமைச்சர் பதவி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி என்னத்துக்கு முதலமைச்சர் பதவி, அதனால தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வருகின்றார். நேரா வந்து கூட்டணி பேசுறீங்களாப்பா, ஆனா பேசணுங்க, உங்களை தாங்க முதலமைச்சர் சொல்றாங்க, ஆனா எனக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்றாங்க, அமைதியா இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏன்னா கே.சி. பழனிசாமி பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இந்த எஸ்.பி. வேலுமணியும் அவங்க மகனும் எடப்பாடி மகனும் பேசுறதுக்கான புட்டேஜ் இருக்குது, சிசிடிவி கேமரா புட்டேஜ் இருக்குது. அது எடப்பாடி கைக்கு வந்துருச்சு. அது உதயநிதி கிட்ட பேசி எடப்பாடி வாங்கிட்டாரு. எவனா ஒருத்த வந்து நாங்களாம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போல எடப்பாடி தான் பேசினாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவாரு. அதனால தான் சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் டம் கட்டுறாரு திமுகவுடன் கூட்டணி என்று. ஆனா எஸ்.பி. வேலுமணி கிட்ட சொல்ல பார்க்கலாம், ஏன் திமுகவுடன் கூட்டணிக்கு போன டம் கட்ட சொல்லுங்க, டம் கட்ட மாட்டாரு. ஏன்னா கூட்டணி பேசுறது அவர் தானுங்களே, தனக்கு அமைச்சர் பதவி இல்லை என்றதுனால அந்த கூட்டணியை உடைச்சிட்டாருங்க அப்படின்னு கே.சி. பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அதனால இவனுங்களே சூத்திரதாரியா இருந்துகிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் திமுக கூட்டணி பேசிச்சு அப்படின்னு போய் சொல்றானுங்க. ரெண்டாவது திமுக கிட்ட இவனுங்க ஒட்டுமில்ல உருவம் இல்லையா, அப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்கின்ற நிகழ்வு இந்த புதிய அமைச்சரவையில். அப்படி அமைச்சரவையெல்லாம் பதவியேற்கின்ற பொழுது இந்த எஸ்.பி. வேலுமணியும் இந்த சி.வி. சண்முகமும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கிட்ட 1 மணி நேரமாக சட்டப்பேரவை வளாகத்தில் என்ன பேசினாங்க, 2 பேரும் மாமா மச்சான் கதையை பேசினாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி பேசினாரு திமுக கிட்ட, இவங்க என்ன பேசினாங்க? எல்லா ஊடகத்திலும் செய்தி வந்ததா இல்லையா? ஏதாவது ஒரு ஊடகம் ஏங்க சட்டமன்ற வளாகத்துல நீங்களும் உதயநிதி ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் அவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? போட்டோலாம் அது வந்திருக்குங்களே அப்படின்னு எவனா ஒருத்தன் கேட்டானா? கேட்கவே இல்லை. ஏன்னா அதிமுக குழப்பம் இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை மீண்டும் மாற்றணும், அதுதான் ஊடகத்தினுடைய எண்ணம். ரெண்டாவது அதிமுகக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருந்தா தான் திமுகவை காப்பாற்ற முடியும், ரெண்டாவது தவேகாவை காப்பாற்ற முடியும். அதனால அதிமுக பிளவை தான் பெருசுபடுத்துறாங்க. அதனால தான் நான் சொல்றேன், எல்லா திருட்டு பையனும் இன்னைக்கு அதிமுக கூட்டணி உருவாகலாமா, அதனால தான் நாங்க கூட்டணிக்கு போல, அதனால தான் தவேகாவுக்கு வந்து ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு பம்மாத்து காட்டினாலும் இதுல பெரிய சதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்துகிட்டு திமுகவுடன் கூட்டணியும் பேசிக்கிட்டு கடைசியில தவேகாவுக்கு ஆதரவளிச்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய பலிகடா வாக்க பாக்குறாங்கன்னா ஏதோ சதி இருக்குது. அதனால இந்த விஷயம்லாம் விட்டுட்டு மக்களாண்ட போனோம். நான் என்ன தப்பு பண்ணு, எங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் என்ன துரோகம் பண்ணு, எதற்காக இவங்கெல்லாம் எனக்கு எதிராக போர்க்கொடி போய்த்துறாங்க, எதற்காக தவேகாவுக்கு போயிட்டு இந்த உறுப்பினர்கள் ஆதரவளிக்க வேண்டும்? நம்ம தலைமையில திமுக கூட்டணியில ஆட்சி அமையுது, அப்போ மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரதுக்கு திமுகவே காரணமா இருக்குது. அப்படி நம்ம ஆட்சி மலர்வதற்கு எவன் ஆதரவு தந்தா நமக்கு என்ன? இப்ப என்ன தவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு தரல, தந்திருக்கிறத திமுக கூட்டணி கட்சிகளை அனுப்பி வச்சிருக்குது. கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுடன் தான் இருக்குது. ஆனா தவேக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்றாங்க? நாங்க திமுக கூட்டணி இருக்கிறோம், ஜனாதிபதி ஆட்சி வந்து கூடாது, மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக நாங்க ஆதரவளிக்கணும் சொல்லிவிட்டு திமுக கூட்டணியில அங்க போயிருக்கு. ரெண்டாவது திமுக எதிர்த்து வாக்களிக்கணும், இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னா. ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? நாங்க உங்களை தொல்லை பண்ண மாட்டோம், நீங்க ஆட்சி ஆளுங்க, நாங்க வெளிநடப்பு செய்யறோம் சொல்லிவிட்டு திமுக வெளிநடப்பு செய்து விட்டது. அப்போ மறைமுகமாக திமுக வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு ஆதரவளித்திருக்குது, கூட்டணி கட்சிகளை அனுப்பி தவேகாவுக்கு ஆதரவளித்திருக்குது. இப்படி திமுக ஆதரிக்கின்ற இந்த கவர்மெண்ட்டுக்கு வழிய சென்று இந்த சி.வி. சண்முகமும் அதே மாதிரி யாரு எஸ்.பி. வேலுமணியும் ஆதரவளித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி திமுக அதிமுக கூட்டணி உருவாக்க பார்த்தாரு அப்படின்னு கப்சா. அது மட்டும் இல்ல, தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு சி.வி. சண்முகம் ஆதரவு தெரிவிச்சாராம்.
எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்குதா? அது என்னடா இது? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகின்ற போது உனக்கு கசக்குது, ஆனா தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகின்ற போது அப்ப மட்டும் திமுக கூட்டணி போட்டுக்கலாமா? அப்ப மட்டும் திமுக அதிமுக கூட்டணி உருவாகலாமா? அந்த திருமாவளவன் முதலமைச்சரா, அந்த அமைச்சரவையில் அதிமுக திமுகவா ஒட்டுமொத்த பேர் அமைச்சராக இருப்பாங்களாம். அப்ப மட்டும் எப்படி ஒன்னா சேர முடியும்? உன்னுடைய கொள்கைப்படி பாருங்க, திமுக எங்களுடன் வந்தா யாரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படித்தானே சொல்லணும். மொத்தத்தில் இந்த மொள்ளமாரித்தனத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சட்டப்பேரவையில் பேசினார், நீங்க சேஞ்சுன்னு வந்தீங்க, ஆனா நீங்க சோபா செட்டை எடுத்துக்கின்னு போய் பல அரசியல் ஆளுமைகளை பார்த்தீங்க, அங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது சந்தேகமா எழுப்பி இருக்கிறார். அதனால திருமாவளவன் வீட்டுக்கும் சோபா செட்டு போச்சு, அதுக்குள்ள என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு? சி.வி. சண்முகம் வீட்டுக்கும் போச்சு சோபா, அங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டாங்க, ஏங்க முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தர் விஜய சந்திக்கிறதுக்கு போனாருங்களே, அவர் யாருங்க? குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்னங்க பதில்? இதுக்கெல்லாம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளா பதில் சொல்லவே இல்லை. நாங்க குதிரை பேரம் பேசுகின்ற ஆட்சி அல்ல, குதிரை வேகத்துல ஓடுகின்ற ஆட்சி அப்படின்னு கலைஞர் மாதிரி பதில் சொல்லிட்டு எழுதி கொடுத்தது மட்டும் படிச்சுட்டு நம்ம விஜய் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். அதனால ஒட்டுமொத்தமாக அதிமுக இருந்த 25 எம்எல்ஏக்கள் விலை போயிட்டானுங்க. ஆனா விலை போனதை எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சிட்டாரு. அமைச்சர் பதவிக்கோ வாரிய தலைவர் பதவிக்கோ கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். அடடா, நம்ம விலை போனதை அந்த ஆள் புட்டு வச்சிட்டானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இப்ப எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தோல்வியா இருக்கிறோம், கட்சியை பலப்படுத்தணும், முடிஞ்சு போன அத்தியாயத்தை மீண்டும் கிளறி விடுறாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனை மட்டும் ஊடகம் பேசக்கூடாது இல்ல, சசிகலாவும் உள்ள கொண்டு வரணும், தினகரனையும் உள்ள கொண்டு வரணும். நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்ப எங்களையும் எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டாருன்னா கட்சி அவ்வளவுதான். அதனால எல்லாரையும் இணைக்கணும், அவர் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்துறாங்களாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முதிர்ச்சியா இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து போச்சு, இனிமே இவனுடைய ஆட்டம் என்னவா இருக்குன்னு சொல்லி பொறுமையா இருந்து பாப்போம்னு சொல்லிட்டு மக்களை போய் சந்திக்கணும், ஒவ்வொரு மாவட்டமா போகணும், கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும். அந்த ஆலோசனையில கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். பிறகு பொதுமக்களை சந்திக்கின்ற நிகழ்வை வேன் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். திமுக எங்கன்னா முடங்கி போயிருக்கட்டும், இவரு கட்சியும் காப்பாற்றணும், ஆட்சிக்கும் வரணும்னா இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களை கட்சி விட்டு நீக்கி அது ஒரு சர்ச்சையாகி மீண்டும் சட்ட போராட்டம் நிகழ்த்தி எதுக்கு? நம்ம முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் கூட சொல்லிட்டாரு, இவங்க தூய ஆட்சியா பிற கட்சியிலிருந்து ஆட்களை தூக்குகின்ற ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டாரு. சட்டமன்றத்திலே வந்து உதயநிதி ஸ்டாலின், ஏன்பா நீங்க மாற்றம் நீங்க, ஆனா டிடிவி தினகரன் சொன்னாரு துர்நாற்றம் அடிக்குது இந்த ஆட்சியில் அப்படின்னாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக குழப்பத்தை பயன்படுத்தி அங்க இருக்கின்ற ஒரு பிரிவினரை விலை பேசி வாங்கியிருக்காங்க. அந்த விலை போனவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆட்சி தூய ஆட்சி அல்ல, குதிரை பேர ஆட்சி அப்படின்றது நிஜமாகும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சி.வி. சண்முகத்தை இன்னும் 10 ஆண்டு காலம் கட்சியில் வச்சிருந்தா இந்த கட்சி இல்லாமையே போயிருக்கும். இப்போதே ஆண்டவன் வந்து பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை ஏதோ ஒரு விதத்துல அதிமுக வந்து வெளியேறதுக்கான ஒரு வழியை காமிச்சிருக்கிறான். ஆனால் அவசரப்பட்டு இவங்க மீது கை வைக்காம மக்களை போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் என்றால் அதிமுக அசுர வளர்ச்சி அடையும். எடப்பாடியை தவிர்த்து விட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது என்ற எண்ணம் இவங்களுக்குள்ள வரும். இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் மனக்கசப்பு ஏற்பட்டு சலிப்பு ஏற்பட்டு வேண்டாம் என்று முடிவெடுத்து போன சட்டமன்ற உறுப்பினர்களே எடப்பாடி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 25 பேருக்கு எதிராக அவங்கவுங்க ஊர்ல பெரிய போராட்டம் நடக்குது. ரெண்டாவது, சமூக வலைதளம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க துரோகம் பண்ணதும் அவருடைய காலை வார்னதும் முதுகுல குத்துனதும் பெரிய அனுதாபத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டு, இந்த அனுதாபத்தை அப்படியே வந்து வாக்காவோ ஆதரவாகவோ மாத்தணும்னா மக்களை தான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும். அப்படி மக்களை சந்தித்தா மட்டும்தான் அதிமுக அசுர வளர்ச்சி அடையும். இல்ல நீயா நானா போட்டி பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நீக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கலாம், எடப்பாடி பழனிசாமியே கட்சியில் இருக்க மாட்டார். அவருக்கு இருக்கின்ற ஆதரவு கூட இல்லாம எல்லாம் ரெண்டா பிரிந்து ரெண்டுமே அதிமுக இல்லை என்ற நிலைக்கு ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடப்போயா சி.வி. சண்முகம் பண்ண அலப்பறைக்கு இந்த மனுஷன் வெளியே வருவாரு, கட்சியை வளர்ப்பார்னு பார்த்தா இவனே வீட்டுக்குள்ள முடங்கிட்டானடா அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது, தொண்டருக்கு வந்துடக்கூடாது. அதனால இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காதது விஜய்க்கு நிரந்தர எதிரி எடப்பாடி பழனிசாமி தான்.
அதே மாதிரி திமுகவுக்கு நிரந்தர எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் என்ற பிம்பம் வரும். அதனால அரசியல் களத்துல முன்னாடியே மக்கள் சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி போனோம் அப்படின்றத நம்முடைய கருத்து. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.